மரக்காணத்தில் கனமழையால் ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் தற்காலிக பாலம் வெள்ளத்தால் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டது. மரக்காணத்தில் தொடர் மழை காரணமாக ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் காணிமேடு மண்டகப்பட்டை இணைக்கும் தற்காலிக தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள், கூலி தொழிலாளிகள் 20 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. லைட்டாக அந்த ஓங்கூர் ஆற்றில் ரவா மழை பெஞ்சா கூட திண்டிவனத்துலேருந்து வர வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக இந்த ஆறு வழியாக வந்து தான் கடலில் போய் கலக்குது. இதுக்கு இந்த சைடு போனால் மதுராந்தகம் சைடு தான் கடலில் போய் கலக்கிற அளவுக்கு ஆறு இருக்குது. இதுக்கு இடையில பார்த்தா இந்த ஆறு மட்டும் தான் பெரிய ஆறு. இதில் எக்கச்சக்கமான தண்ணி வந்தோம். லைட்டாக மழை பெஞ்சால் கூட ஒரு நைட்டு பெஞ்சால் போதும், ஃபுல்லாக அந்த மாற்று பாதைலாம் போகவே முடியாது. நாங்கள் போயிட்டு அகரம் போயிட்டு ஆலத்தூரை போயிட்டு அப்படி தான் வந்து வரணும். அப்படிலாம் இந்த சைடு போனால் வெண்ணாங்கப்பட்டு போயிட்டு மரக்காணம் வரணும். ஈசிஆர் வழி போனால் இப்படி போனாலும் 15 கிலோமீட்டர், அப்படி போனாலும் 15 கிலோமீட்டர் எங்களுக்கு கம்பல்சரி. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் கடற்கரை பகுதிகளில் கடும் கடல் சீற்றம் காணப்படுகிறது. வழக்கத்திற்கு மாறாக கடல் அலைகள் உயரமாக எழும்பி வருகின்றன. ராமேஸ்வரம் பாம்பன் பகுதிகளில் தொடர் மழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக பாம்பன் தெற்குவாடி கடற்கரையோரத்தில் உள்ள மீனவர் வீடுகளில் கடல் நீர் புகுந்துள்ளது. இதனால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் பாம்பன் பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டி பல நாட்கள் ஆகிறது. எனவே அணையில் இனி தண்ணீரை சேமிக்க முடியாத நிலை இருந்து வந்தது. இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையின் காரணமாக திடீரென அணைக்கு 3000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. எனவே அணையின் பாதுகாப்பு கருதி 3300 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அமராவதி ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.